ஓம் நமசிவாய. சிவனே போற்றி. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தினமும் நெற்றியில் திருநீறு பூசும் வழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி என்றால் இந்த காணொளி உங்களுக்காகத்தான். திருநீறு பூசுவதால் எம்பெருமான் ஈசனின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் அதை எடுக்கும் விரல்களிலோ அல்லது பூசும் முறையிலோ நாம் செய்யும் சில சிறு தவறுகள் நமக்கு வரவேண்டிய முழுமையான பலன்களை தடுத்து விடுகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த தவறுகளை திருத்திக் கொண்டால் மட்டுமே சிவனின் பரிபூரண அருளை நாம் பெற முடியும். அது என்ன தவறு என்பதை இந்த காணொளியில் மிக தெளிவாக பார்க்கப் போகிறோம். இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை சிவனுக்கு உண்டு. இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவிற்கான மருந்து. அதனால் காணொளிக்கு ஒரு லைக் தெரிவித்துவிட்டு முழுமையாக கேளுங்கள். திருநீறு இது வெறும் பொடி அல்ல, இது ஒரு மாபெரும் தத்துவம். உலகில் உள்ள அனைத்தும் ஒரு நாள் எரிந்து சாம்பலாக போகிறது என்பதையும், ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அருட்பெரும் ஜோதி ஈசன் மட்டுமே நிலையானவன் என்பதையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்தும் உன்னத பொருள். சைவ சமயத்தின் மிக முக்கிய அடையாளமே திருநீறுதான். திருஞான சம்பந்தர் பெருமான் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்று பாடி திருநீற்றின் மகிமையை உலகிற்கு உணர்த்தினார். கூன்பாண்டியனின் கொடிய நோயை தீர்த்தது இந்த திருநீறுதான். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த திருநீற்றை உடலில் அணிவது என்பது சாட்சாத் சிவபெருமானையே நம்முள் இருத்துவதற்கு சமம். திருநீர் என்பது ஒரு மிகப்பெரிய கவசம். அது நம்மை சுற்றி ஒரு நேர்மறையான அதிர்வலையை உருவாக்கி எந்த ஒரு தீய சக்தியும் நம்மை நெருங்காமல் பாதுகாக்கும் வல்லமை கொண்டது. நாம் பல காலமாக திருநீறு அணிந்து வருகிறோம். கோயிலுக்கு சென்றால் சிவாச்சாரியார்கள் கொடுக்கும் திருநீற்றை வாங்கி அப்படியே நெற்றியில் பூசிக்கொள்கிறோம். வீட்டிலும் பூஜை அறையில் வைத்து பூசுகிறோம். ஆனால் நம் முன்னோர்கள், சித்தர்கள் மற்றும் ஆகம விதிகள் திருநீறு அணிவதற்கென்று மிக தெளிவான கடுமையான சில சூட்ச்ம விதிமுறைகளை வகுத்து வைத்துள்ளார்கள். அந்த விதிகளை மீறி ஏதோ ஒரு கடமைக்காகவோ அல்லது அவசரத்திலோ திருநீற்றை அணியும் போது அதன் முழுமையான தெய்வீக அதிர்வுகள் நம் உடலுக்குள் செல்வதில்லை. நாம் செய்யும் வேண்டுதல்கள் பலிக்காமல் போவதற்கும் வீட்டில் தொடர்ந்து கஷ்டங்கள் வருவதற்கும் நாம் அறியாமல் செய்யும் இந்த சிறு தவறுகளும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த தவறுகளை பற்றி நாம் விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் எனக்கு உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் தினமும் எந்த நேரத்தில் திருநீறு அணியும் வழக்கம் கொண்டவர்கள்? காலையிலா, மாலையிலா அல்லது இரண்டு வேளைகளிலுமா? உங்கள் வழக்கத்தை மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் சிவனே போற்றி குடும்பத்தை சேர்ந்த மற்ற சிவனடியார்களும் இதை தெரிந்து கொள்ளட்டும். சரி, இப்போது விஷயத்திற்கு வருவோம். திருநீற்றை எந்த விரல்களால் எடுக்க வேண்டும்? எந்த திசையை நோக்கி நின்று பூச வேண்டும்? திருநீறு கீழே சிந்தினால் என்ன நடக்கும்? இப்படி பல ரகசியங்கள் இதில் அடங்கியுள்ளன. நெற்றியில் திருநீறு இடும்போது நாம் செய்யும் அந்த மிகப்பெரிய தவறுகள் என்னென்ன? அதை எப்படி திருத்திக் கொண்டு ஈசனின் அருளை முழுமையாக பெறுவது என்பதை மிக விரிவாக பார்க்கலாம். திருநீற்றை அணியும் போது நாம் செய்யும் முதல் மற்றும் மிக முக்கியமான தவறு நாம் பயன்படுத்தும் விரல்கள். பொதுவாக பலரும் திருநீற்றை எடுக்கும் போது கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து எடுக்கிறார்கள். இது முற்றிலும் தவறான ஒரு முறையாகும். ஆள்காட்டி விரல் என்பது ஆணவத்தின் அடையாளம். நான் என்ற அகங்காரத்தை குறிக்கும் விரல் அது. ஈசன் முன்னால் நான் என்ற அகங்காரம் அழிந்து எல்லாம் நீயே என்ற சரணாகதி நிலை வர வேண்டும். அதனால் ஆள்காட்டி விரலால் எக்காரணத்தை கொண்டும் திருநீற்றை தொடக்கூடாது. அப்படியானால் எந்த விரல்களால் திருநீற்றை எடுக்க வேண்டும்? நமது கைகளில் உள்ள கட்டை விரல், நடுவிரல் மற்றும் மோதிர விரல் ஆகிய 3 விரல்களை மட்டுமே பயன்படுத்தி திருநீற்றை எடுக்க வேண்டும். இந்த 3 விரல்களும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளை குறிக்கின்றன. நெற்றியில் நாம் இடும் அந்த 3 கோடுகளும் நம்மை பிடித்திருக்கும் ஆணவம், கன்மம், மாயை ஆகிய 3 மலங்களை அழித்து சிவபெருமானின் பேரருளை பெற்றுத்தரும் என்பதை உணர்த்துகிறது. இது மட்டுமில்லாமல் நடுவிரலும் மோதிர விரலும் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் தன்மை கொண்டவை. இந்த விரல்களால் திருநீற்றை நெற்றியில் தீண்டும் போது நமது உடலிலும் மனதிலும் ஒரு அமைதி பரவுவதை உங்களால் உணர முடியும். இதை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தோன்றலாம். நீங்கள் இதுவரை எந்த விரலால் திருநீறு அணிந்து வந்தீர்கள் என்பதை சற்று நினைத்து பாருங்கள். இதுவரை தெரியாமல் ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி இருந்தால் தயங்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் சிவசிவ என்று பதிவிட்டு இன்று முதல் சரியான முறையில் திருநீறு அணிய தொடங்குங்கள். ஈசன் கருணை கடல். தெரிந்து செய்த தவறுகளையும் தெரியாமல் செய்த பிழைகளையும் மன்னித்து அருள்பவன் அவன். உங்களுடைய உண்மையான ஈடுபாட்டை அந்த எம்பெருமான் நிச்சயம் ஏற்றுக்கொள்வான். இரண்டாவது பெரிய தவறு திசை அறியாமல் திருநீறு அணிவது. அவசரமாக வெளியே கிளம்பும் போது ஏதோ ஒரு திசையை பார்த்து கொண்டு நெற்றியில் திருநீற்றை பூசிக்கொள்கிறோம். ஆகம விதிகளின்படி கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை நோக்கி நின்று மட்டுமே திருநீற்றை அணிய வேண்டும். கிழக்கு திசையானது ஞானத்தையும் தேஜஸையும் தரக்கூடியது. வடக்கு திசையானது செல்வத்தையும் சகல சௌபாக்கியங்களையும் அருளக்கூடியது. தெற்கு அல்லது மேற்கு திசைகளை பார்த்து திருநீறு அணிவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மூன்றாவது மிக முக்கியமான தவறு திருநீற்றை கீழே சிந்தவிடுவது. கோயில்களில் இறைவனை தரிசித்துவிட்டு சிவாச்சாரியார்கள் பிரசாதமாக திருநீற்றை கொடுக்கும் போது அவசரத்தில் வாங்கி பூசி கீழே சிந்தி விடுகிறோம். அது பலருடைய கால்களில் படும். திருநீர் என்பது சிவனின் அம்சம்.
அது கீழே சிந்தி மற்றவர்கள் கால்களில் மிதிபடுவது பெரும் பாவம் என்று சாஸ்திரங்கள் மிக கடுமையாக எச்சரிக்கின்றன. இதனால் நம் வாழ்வில் தேவையற்ற தடங்கல்களும் கஷ்டங்களும் தொடர்ச்சியாக வரக்கூடும். நாம் செய்யும் வேண்டுதல்கள் முழுமையாக பலிக்காமல் போவதற்கும் இதுவே மிக முக்கிய காரணமாக அமைந்து விடுகிறது. இதனை எப்படி தவிர்ப்பது? மிக எளிமையான ஒரு வழி இருக்கிறது. கோயில்களில் திருநீறு வாங்கும் போது வலது கையை மேலே வைத்து இடது கையை வலது கைக்கு கீழே முட்டு கொடுத்தாற் போல மிகவும் பணிவாக கையேந்தி வாங்க வேண்டும். இது இறைவனுக்கு நாம் செலுத்தும் மரியாதை. பின்னர் நெற்றியில் பூசும்போது வலது கையால் பூசிக்கொண்டு கீழே எந்த திருநீரும் சிந்தாமல் இருக்க இடது கையை நெஞ்சுக்கு நேராக அகலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சிதறும் திருநீரு இடது கையில்தான் விழும். அப்படி விழும் அந்த புனிதமான திருநீற்றை மீண்டும் நெற்றியில் அல்லது கழுத்து பகுதியில் பூசிக்கொள்ளலாம். சிறிதளவு கூட வீணாக கூடாது. அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது திருநீறு பூசும்போது நாம் இருக்கும் நிலை. பலரும் நடந்து கொண்டே அல்லது யாரிடமாவது பேசிக்கொண்டே திருநீற்றை பூசுவார்கள். இது சிவபெருமானை அவமதிப்பதற்கு சமம். திருநீறு அணியும் அந்த சில நொடிகள் உலக சிந்தனைகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். அமைதியாக ஓரிடத்தில் நின்றோ அல்லது அமர்ந்தோ கண்கள் மூடி சிவனை மனதில் தியானித்து அணிய வேண்டும். அந்த சமயத்தில் வேறெந்த உலகியல் பேச்சுகளும் இருக்கக்கூடாது. மேலும் ஒரு பெரிய சந்தேகம் பலருக்கும் உண்டு. திருநீற்றை தண்ணீரில் குழைத்து பூசுவது சரியா அல்லது அப்படியே உலர்வாக பூசுவது சரியா? குழைத்து பூசினால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், எந்த நேரங்களில் அப்படி பூசக்கூடாது என்பதற்கு மிக தெளிவான வரையறைகள் நமது சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. குழைத்து பூசும்போது பயன்படுத்த வேண்டிய நீரின் தன்மை என்ன, அதில் மறைந்திருக்கும் மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் என்ன, அதோடு சேர்ந்து நாம் உச்சரிக்க வேண்டிய அந்த ஒற்றை வரியான சக்தி வாய்ந்த சிவ மந்திரம் என்ன என்பதை நாம் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். திருநீற்றை தண்ணீரில் குழைத்து பூசுவது சரியா அல்லது அப்படியே உலர்வாக பூசுவது சரியா என்ற சந்தேகம் பலருக்கும் எழுகிறது. நமது சாஸ்திரங்களின்படி இரண்டு முறைகளுமே சரியானவைதான். ஆனால் அவற்றை எந்தெந்த நேரங்களில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் ஒரு மிகப்பெரிய சூட்சுமம் மறைந்திருக்கிறது. காலையில் குளித்து முடித்தவுடன் உடல் மற்றும் மனம் முழுமையான தூய்மையோடு இருக்கும் வேளையில் திருநீற்றை சிறிதளவு தண்ணீரில் குழைத்து நெற்றியில் அணிவது மிகவும் சிறந்தது. அதுவும் வெறும் தண்ணீரை விட கங்கை நீர், பன்னீர் அல்லது சுத்தமான கிணற்று நீர் எனில் அதன் பலன் பல மடங்கு அதிகரிக்கும். நெற்றியின் மைய பகுதியில், அதாவது புருவங்களுக்கு மத்தியில் உள்ள சக்கரத்தை குளிர்விக்கவும் நம்முடைய மன ஒருமுகப்பாட்டை அதிகரிக்கவும் இந்த முறை பயன்படுகிறது. இதுவே மாலையில் அல்லது இரவு நேரங்களில் சிவ வழிபாடு செய்யும் போது திருநீற்றை குழைக்காமல் அப்படியே உலர்வாக எடுத்து பூசிக்கொள்ள வேண்டும். இதை உத்தூளனம் என்று சொல்வார்கள். சரி, திருநீறு அணியும் போது சொல்ல வேண்டிய அந்த ஒற்றை வரியான மாபெரும் சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன? திருநீற்றை கையில் எடுத்தவுடன் முழுமையான பக்தியோடு ஓம் நம சிவாய அல்லது சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை மனதார உச்சரிக்க வேண்டும். திருஞான சம்பந்தர் அருளிய மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்ற பாடலின் முதல் வரியை சொல்லிக்கொண்டே நெற்றியில் 3 கோடுகளாக தீட்டுவது இன்னும் அளப்பரிய நன்மைகளை தரும். நெற்றியில் தீட்டப்படும் அந்த 3 கோடுகள் வெறும் கோடுகள் அல்ல. அவை சிவபெருமானின் 3 கண்களை குறிக்கின்றன. முதலாவது கோடு அகங்காரத்தையும், இரண்டாவது கோடு மாயையையும், மூன்றாவது கோடு கர்மாவையும் அழித்து நம்மை பிறவி பெருங்கடலில் இருந்து கரை சேர்க்கும் அற்புத படகுகள். நாம் முன்னரே பார்த்தபடி கட்டை விரல், நடுவிரல் மற்றும் மோதிர விரல் ஆகிய 3 விரல்களால் இடமிருந்து வலமாக நெற்றி முழுவதும் படும்படி அந்த 3 கோடுகளையும் மிக தெளிவாக பூச வேண்டும். இங்கே உங்களிடம் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் திருநீறு அணியும் போது எந்த மந்திரத்தை உச்சரிக்கும் வழக்கம் கொண்டவர்கள்? ஓம் நமசிவாய மந்திரமா அல்லது வேறு ஏதேனும் சிவ துதிகளா? உங்களுடைய வழக்கத்தை கீழே உள்ள கருத்து பெட்டியில் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்ற சிவ பக்தர்களுக்கும் அது ஒரு புதிய வழிகாட்டுதலாக அமையலாம். இப்படி நெற்றியில் முறையாக திருநீறு அணிவதால் நமது முகம் ஒரு தெய்வீக கலையை பெறும். நம்மை பார்க்கும் எவருக்கும் நம்மீது ஒரு மரியாதையும் நன்மதிப்பும் தானாகவே உருவாகும். நெற்றியில் மட்டுமல்ல, நமது உடலில் திருநீறு அணிய வேண்டிய 16 முக்கிய இடங்கள் இருப்பதாக நமது ஆகம விதிகள் கூறுகின்றன. குறைந்தது 3 இடங்களிலாவது கட்டாயம் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. அந்த இடங்கள் எவை? அங்கு திருநீறு அணிவதால் நமது உடலில் ஏற்படும் மருத்துவ மற்றும் ஆன்மீக ரீதியான மாற்றங்கள் என்ன? குறிப்பாக திருமணமாகாதவர்கள், தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் உடலில் எந்தெந்த பகுதிகளில் திருநீற்றை அணிந்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் என்ற ஒரு மாபெரும் ரகசியத்தை நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. உடலில் திருநீறு அணிவதற்கு 16 முக்கிய இடங்கள் இருப்பதாக நமது சைவ ஆகமங்கள் மிக தெளிவாக கூறுகின்றன. தலை, உச்சி, நெற்றி, மார்பு, தொப்புள், 2 முழங்கால்கள், 2 தோள்பட்டைகள், 2 முழங்கைகள், 2 மணிக்கட்டுகள், 2 விலாப்புறங்கள், முதுகு மற்றும் கழுத்து என மொத்தம் 16 இடங்களில் திருநீறு அணிவது முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் உரிய உன்னத முறையாகும். ஆனால் இல்லறத்தில் இருக்கும் நாம் அத்தனை இடங்களிலும் தினமும் அணிய முடியாவிட்டாலும் குறைந்தது 3 முக்கிய இடங்களிலாவது கட்டாயம் திருநீறு அணிய வேண்டும். அந்த 3 இடங்கள் எவை தெரியுமா? நெற்றி, மார்பின் மையப்பகுதி மற்றும் கழுத்து. நெற்றியில் திருநீறு அணிவதால் நமது சிந்தனை அபாரமான தெளிவடைகிறது. தீய எண்ணங்கள் முற்றிலுமாக அழிகின்றன.
மார்பின் மையத்தில், அதாவது இதய குழியில் அணிவதால் நமது மனதில் உள்ள தேவையற்ற பயங்கள் அனைத்தும் விலகி எதையும் தைரியமாக எதிர்கொள்ளும் ஆற்றல் நமக்குள் பிரவாகமாக பெருக்கெடுக்கிறது. கழுத்து பகுதியில் அணிவதால் நமது வாக்கு அதீத வன்மை பெறுகிறது. அதாவது நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு நல்ல ஈர்ப்பு சக்தி உருவாகிறது. இங்கே நான் உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் வழக்கமாக நெற்றியை தவிர வேறு எந்தெந்த இடங்களில் திருநீறு அணியும் வழக்கம் கொண்டவர்கள்? நெஞ்சிலா, கழுத்திலா அல்லது தோள்பட்டைகளிலா என்பதை தயங்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். நம் சிவனே போற்றி குடும்பத்தைச் சேர்ந்த மற்ற அன்பர்களும் உங்களின் ஆன்மீக பழக்கத்தை தெரிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும். ஈசனின் அருளை பரப்ப உங்களுக்கு தெரிந்த சிவபக்தர்களுக்கும் இந்த காணொளியை மறக்காமல் பகிருங்கள். இப்போது திருமணமாகாதவர்களும் தீராத நோயால் அவதிப்படுபவர்களும் திருநீற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த மாபெரும் ரகசியத்தை பார்ப்போம். திருமண தடை உள்ளவர்கள் தினமும் காலையில் குளித்து முடித்தவுடன் தூய்மையான திருநீற்றை வலது கையில் எடுத்து ஓம் நம சிவாய என்று 9 முறை மனதார உச்சரித்து நெற்றியிலும் மார்பின் மையப்பகுதியிலும் அணிந்து வர வேண்டும். இதய கமலத்தில் ஈசனை முழுமையாக நிறைத்து இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் உங்களின் முன்வினை பாவங்கள் மற்றும் கர்ம வினைகள் அனைத்தும் விலகி வெகு விரைவில் உன்னதமான நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பது சித்தர்கள் கூறும் உறுதியான வாக்கு. அதேபோல தீராத உடல் உபாதைகள் மற்றும் நோய்கள் உள்ளவர்கள் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்பாக சிறிதளவு திருநீற்றை எடுத்து சிவபெருமானின் பொற்பாதங்களை மனதில் நினைத்து நோய்வாய்ப்பட்ட அந்த உறுப்பின் மீது லேசாக பூசிக்கொள்ள வேண்டும். மந்திரமாவது நீரு என்ற ஞானசம்பந்தரின் வாக்குப்படி அந்த திருநீரே மாபெரும் சஞ்சீவி மருந்தாக மாறி உடலின் வலிகளையும் வேதனைகளையும் படிப்படியாக குறைக்கும் ஆற்றல் கொண்டது. எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் ஈசனின் திருநீரு அதனை பனி போல் உருக்கிவிடும். ஆனால் இதற்கெல்லாம் மூல காரணம் நாம் பயன்படுத்தும் திருநீற்றின் தன்மை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடைகளில் விற்கப்படும் ரசாயனங்கள் கலந்த வாசனை திருநீற்றை பயன்படுத்துவதால் இந்த ஆன்மீக பலன்கள் எதுவுமே நமக்கு கிடைக்காது. நாட்டு பசுஞ்சாணத்தை கொண்டு ஆகம விதிகளின்படி சிவ மந்திரங்கள் முழங்க நெருப்பிலிட்டு எரிக்கப்பட்டு தயாரிக்கப்படும் தூய்மையான திருநீற்றை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். அதில்தான் அபரிமிதமான காந்த சக்தியும் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் மாபெரும் வல்லமையும் முழுமையாக அடங்கியுள்ளது. சரி, திருநீற்றை மற்றவர்களுக்கு கொடுக்கும் போதும் மற்றவர்களிடம் இருந்து பிரசாதமாக வாங்கும் போதும் நாம் எந்த திசையை நோக்கி நிற்க வேண்டும், நம் வீட்டில் எந்த இடத்தில் திருநீற்றை வைத்து பயன்படுத்த வேண்டும் என்பதில் பலருக்கும் இன்னும் பெரும் குழப்பங்கள் இருக்கின்றன. இந்த குழப்பங்களுக்கு தெளிவான விடையையும் ஈசனின் முழுமையான பரிபூரண அருளை பெறுவதற்கான இறுதி மற்றும் மிக முக்கியமான ஆன்மீக சூட்சுமங்களையும் நாம் மிக தெளிவாக அறிய வேண்டியது அடுத்தபடியாக மிகவும் அவசியமாகும். ஓம் நம சிவாய. சிவனே போற்றி அன்பர்களே. வீடுகளில் திருநீற்றை எப்படி எதில் சேமித்து வைக்க வேண்டும் என்று பார்த்தோம். இந்த தொடர்ச்சியில் நாம் பார்க்க போவது திருநீற்றுக்கு இருக்கும் எல்லையற்ற தெய்வீக ஆற்றலை பற்றிய ஒரு மாபெரும் உண்மை. நாம் பல தலங்களுக்கு சென்று ஈசனை வழிபடுகிறோம். உதாரணமாக தென் கைலாயம் என்று போற்றப்படும் நமது கோயம்புத்தூர் வெள்ளியங்கிரி ஆண்டவர் மலைக்கோ அல்லது பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலுக்கோ சென்று ஈசனை தரிசித்துவிட்டு அங்கு தரப்படும் திருநீற்றை நெற்றியில் பூசும்போது நமது உடலில் ஏற்படும் அந்த ஒரு சிலிர்ப்பை உங்களால் உணர முடிகிறதா? அத்தனை கடினமான படிகள் ஏறி மலை உச்சியில் வீற்றிருக்கும் அந்த சுயம்புலிங்கத்தை தரிசித்துவிட்டு அங்குள்ள திருநீற்றை நெற்றியில் இடும்போது நமது உடல் சோர்வு முழுவதும் ஒரு நொடியில் காணாமல் போய்விடும். இதற்கு காரணம் அந்த திருநீற்றில் ஊடுருவி இருக்கும் அந்த தலத்தின் அபரிமிதமான காந்த ஆற்றல்தான். ஒவ்வொரு பழமையான சிவாலயத்தில் வழங்கப்படும் திருநீற்றுக்கும் ஒவ்வொரு விதமான பிரபஞ்ச அதிர்வலைகள் உண்டு. இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வரலாம். நாம் கோயிலுக்கு செல்லும் போது அங்கு தரப்படும் திருநீற்றை பூசிக்கொள்கிறோம். ஆனால் வீட்டில் இருக்கும்போது கடைகளில் விற்கும் ஏதோ ஒரு திருநீற்றை வாங்கி பயன்படுத்துகிறோமே, அது சரியானதா? நிச்சயமாக இல்லை. சிவபெருமானுக்கு உகந்த நாட்டு பசுஞ்சாணத்தை கொண்டு முறைப்படி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி தயாரிப்பார்கள். அந்த தூய்மையான விபூதியை மட்டுமே நாம் நெற்றியில் அணிய வேண்டும். வாசனைக்காக ரசாயனங்கள் கலக்கப்பட்ட விபூதியை அணிவதால் எந்த ஒரு தெய்வீக ஆற்றலும் நமக்கு கிடைக்காது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் தினமும் வீட்டில் பயன்படுத்தும் திருநீரு ஏதேனும் குறிப்பிட்ட சிவாலயத்தில் இருந்து நேரில் வாங்கி வந்ததா அல்லது அருகில் உள்ள கடைகளில் வாங்கியதா? குறிப்பாக திரு அண்ணாமலை, சிதம்பரம் அல்லது வெள்ளியங்கிரி போன்ற பழமையான தலங்களிலிருந்து வாங்கி வந்த திருநீற்றை வீட்டில் பயன்படுத்துபவராக நீங்கள் இருந்தால் அது எந்த தலம் என்பதை தயங்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். உங்களின் பதிலை படிக்க நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன். மற்ற சிவனடியார்களுக்கும் அந்த தலங்களின் சிறப்பை தெரிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும். நாம் தூய்மையான திருநீற்றை பயன்படுத்தினால் மட்டும் போதாது, அதனை எந்த நேரத்தில் பணிகிறோம் என்பதும் மிக மிக முக்கியம். குறிப்பாக சூரியன் உதிக்கும் வைகறை பொழுதிலும் அந்திசாயும் மாலை நேரத்திலும் திருநீறு அணிவது ஈசனின் நேரடி பார்வையை பெறுவதற்கு சமம். நாம் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் முன் நிலை வாசல் படியில் நின்று எம்பெருமான் ஈசனை மனதார வேண்டி திருநீறு அணிந்து சென்றால் எதிர்பாராத விதமாக வரும் எப்பேற்பட்ட தடைகளையும் தகர்த்தெறியும் தெளிவை ஈசன் நமக்கு தருவார். ஆனால் இதையெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு ரகசியம் இருக்கிறது. வீட்டில் உள்ள பெண்கள் திருநீறு அணியும் போது கடைபிடிக்க வேண்டிய மிக கடுமையான விதிகள் என்னென்ன? அவர்கள் எந்த திசையை பார்த்து திருநீறு அணிய வேண்டும்?
அவர்கள் செய்யவே கூடாத அந்த மிகப்பெரிய பிழை என்ன? இதை பற்றி மிக விறுவிறுப்பாக பார்க்கலாம். வீட்டில் உள்ள பெண்கள் திருநீறு அணியும் போது கடைபிடிக்க வேண்டிய மிக கடுமையான விதிகள் என்னென்ன என்று கேட்டிருந்தேன் அல்லவா? அதனை இப்போது மிக தெளிவாக பார்ப்போம். சிவபெருமான் உமையவளுக்கு தனது உடலில் சரிபாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கும் பெருமை கொண்டவர். ஆகையால் சிவ வழிபாட்டில் பெண்களுக்கு எப்போதுமே ஒரு தனித்துவமான பங்கு உண்டு. பெண்கள் நெற்றியில் குங்குமம் வைப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு திருநீறு அணிவதும் மிக மிக முக்கியம். ஆனால் பெண்கள் திருநீறு அணியும் போது செய்யும் அந்த மிகப்பெரிய பிழை என்ன தெரியுமா? அவசரத்தில் ஆள்காட்டி விரலால் திருநீற்றை எடுத்து நெற்றியில் ஒற்றை கோடாகவோ அல்லது பொட்டாகவோ வைப்பதுதான். இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செயலாகும். பெண்களும் ஆண்களைப் போலவே கட்டை விரல், நடுவிரல் மற்றும் மோதிர விரல் ஆகிய 3 விரல்களை பயன்படுத்தியே திருநீற்றை எடுக்க வேண்டும். கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி நின்றுதான் அணிய வேண்டும். நெற்றியில் குங்குமம் வைப்பதற்கு முன்பாக திருநீற்றை மிக நேர்த்தியாக பூசிக்கொண்டு அதன் நடுவிலோ அல்லது கீழோ குங்குமத்தை இடுவதுதான் முழுமையான மங்களத்தை கொடுக்கும். அதேபோல வீட்டில் பெண்கள் தீட்டு காலங்களில், அதாவது அந்த 3 நாட்களில் பூஜை அறையில் உள்ள முக்கிய திருநீற்று சிமிழில் இருந்து நேரடியாக திருநீற்றை எடுக்கக்கூடாது. அந்த நாட்களுக்கென்று தனியாக ஒரு சிறிய மரச்சிமிழிலோ அல்லது தட்டிலோ திருநீற்றை எடுத்து வைத்து சிவபெருமானை மானசீகமாக நினைத்து நெற்றியில் பூசிக்கொள்ளலாம். சிவனின் அருளை பெற உடல் தூய்மையை விட அகத் தூய்மையே மிக முக்கியம். இங்கே உங்களிடம் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். உங்கள் வீடுகளில் உள்ள பெண்கள் அல்லது இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் தாய்மார்கள் முதலில் திருநீறு பூசிவிட்டு குங்குமம் வைக்கும் வழக்கம் கொண்டவர்களா? அல்லது முதலில் குங்குமம் வைத்துவிட்டு திருநீறு வைப்பார்களா? உங்களுடைய வழக்கத்தை மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். இது பலருக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும். இந்த விதிகளை எல்லாம் கேட்கும்போது இது என்ன இவ்வளவு நுணுக்கமாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு சிறு உதாரணத்தை சொல்கிறேன். நாம் வங்கிக் கணக்கில் எவ்வளவுதான் பணம் வைத்திருந்தாலும் அந்த வங்கியின் பண அட்டையை பயன்படுத்தும் போது அதற்கான 4 இலக்க ரகசிய குறியீட்டு எண்ணை மறந்துவிட்டாலோ அல்லது தவறாக பதிவு செய்துவிட்டாலோ நமது சொந்த பணத்தையே நம்மால் எடுக்க முடியாதல்லவா? அதன் பிறகு அந்த புதிய ரகசிய எண்ணை மாற்றிப் பெறுவதற்கு நாம் எவ்வளவு அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும்? அதே போலத்தான் இந்த ஆன்மீக விதிகளும். ஈசனின் அருள் என்னும் மாபெரும் செல்வம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை முறைப்படி அணுகுவதற்கான இந்த சிறு சிறு விதிகளை நாம் மறந்துவிட்டாலோ அல்லது தவறாகச் செய்தாலோ நமக்கான முழுமையான பலனை நாம் பெற முடியாமல் போய்விடும். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ரகசிய எண்களை எவ்வளவு கவனமாக நினைவில் கொள்கிறோமோ அதே கவனத்தை இறைவனை வழிபடும் முறைகளிலும் செலுத்த வேண்டும். இப்போது பெண்கள் திருநீறு அணியும் முறையை பார்த்துவிட்டோம். ஆனால் பலருடைய வீடுகளில் பூஜை அறையில் நடக்கும் இன்னொரு பெரிய தவறு இருக்கிறது. கோயில்களில் இருந்து கொடுக்கும் திருநீற்று பொட்டலங்களை அப்படியே கொண்டு வந்து பூஜை அறையில் குவித்து வைத்திருப்போம். மாதக்கணக்கில், சில சமயம் வருடக்கணக்கில் பழைய திருநீறு அப்படியே ஒரு பெட்டியில் தேங்கி கிடக்கும். அப்படி தேங்கும் பழைய திருநீற்றை என்ன செய்வது? அதனை குப்பையிலோ அல்லது வேறு எங்காவது வீசலாமா? அப்படி வீசினால் என்ன நடக்கும்? அந்த பழைய திருநீற்றை கொண்டு நம் வீட்டில் எப்படி ஒரு மிகப்பெரிய நேர்மறை ஆற்றலை உருவாக்குவது? ஒரு முக்கியமான கேள்வியை நான் எழுப்பியிருந்தேன். நம் வீட்டின் பூஜை அறையில் மாதக்கணக்கிலோ வருடக்கணக்கிலோ பல சிவாலயங்களில் இருந்து கொண்டு வந்த பழைய திருநீற்று பொட்டலங்கள் தேங்கி கிடக்குமே, அதை என்ன செய்வது? அதை குப்பையில் போடலாமா? அப்படி போட்டால் என்ன பாவம் வந்து சேரும்? அந்த பழைய திருநீற்றை கொண்டு நம் வீட்டில் எப்படி ஒரு மாபெரும் நேர்மறை ஆற்றலை உருவாக்குவது? இந்த கேள்விகளுக்கான விடையைத்தான் இந்த பகுதியில் ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் பார்க்கப் போகிறோம். இதை கேட்கும்போது உங்களுக்குள் நிச்சயம் ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இது நம் எல்லோருடைய வீட்டிலும் அன்றாடம் நடக்கும் ஒரு சாதாரண விஷயம்தான். நாம் ஊர்கோயிலுக்கு போவோம், இல்லையென்றால் திருவண்ணாமலை, மதுரை, சிதம்பரம் என பெரிய சிவாலயங்களுக்கு யாத்திரை போவோம். அங்குள்ள சிவாச்சாரியார்கள் நமக்கு திருநீற்று பொட்டலங்களை பிரசாதமாக கொடுப்பார்கள். நாமும் எம்பெருமான் ஈசனின் அருளை நினைத்து மிகுந்த பக்தியோடு அதை வீட்டிற்கு கொண்டு வருவோம். நெற்றியில் சிறிதளவு பூசிவிட்டு மீதமிருக்கும் அந்த சிறு தாள் பொட்டலத்தை பூஜை அறையில் ஒரு ஓரமாக வைத்து விடுவோம். இப்படி ஒவ்வொரு முறையும் வைக்கும்போது அவை ஒன்றுமேல் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய மலை போல் குவிந்துவிடும். சில மாதங்களுக்கு பிறகு பண்டிகை நாட்களில் பூஜை அறையை சுத்தம் செய்யும் போதுதான் நமக்கு ஒரு பெரிய குழப்பம் வரும். இவ்வளவு திருநீறு தேங்கியிருக்கிறதே, இதை என்ன செய்வது என்று தெரியாமல் சிலர் அதனை பெருக்கி குப்பையில் போட்டு விடுவார்கள். இன்னும் சிலர் யார் காலிலாவது படும்படி வீதியிலோ அல்லது கழிவுநீர் செல்லும் இடங்களுக்கு அருகிலோ கொட்டி விடுவார்கள். அன்பர்களே, இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நான் முன்பே சொன்னது போல திருநீறு என்பது வெறும் சாம்பல் கிடையாது. அது சாட்சாத் சிவபெருமானின் வடிவம். ஒரு சிவாலயம், அதிலும் குறிப்பாக பழமையான சிவாலயங்களில் இருந்து கொடுக்கப்படும் திருநீற்றில் அந்த கோயிலின் மாபெரும் காந்த மற்றும் மந்திர அதிர்வலைகள் முழுமையாக நிறைந்திருக்கும். அதை குப்பையில் வீசுவது என்பது நம் வீட்டிற்குள் வந்த சிவபெருமானையே அவமதித்து வெளியில் அனுப்புவதற்கு சமம். இப்படிச் செய்வதால்தான் நம் வீடுகளில் காரணமே இல்லாமல் பல கஷ்டங்களும் மனக்கவலைகளும் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கும் காரியங்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன. நாம் செய்யும் இந்த சிறு தவறுதான் நம்மை அறியாமலேயே நமக்கு பல தடங்கல்களை ஏற்படுத்துகிறது. அப்படியானால் இந்த தேங்கிப்போன பழைய திருநீற்றை என்னதான் செய்வது? இதற்காக நம் முன்னோர்கள் 3 அற்புதமான மற்றும் எளிமையான வழிகளை சொல்லி வைத்திருக்கிறார்கள்.
முதல் வழி, இப்படி தேங்கி கிடக்கும் திருநீற்று பொட்டலங்களை ஒன்றாக சேர்த்து பிரியுங்கள். ஒரு சுத்தமான பாத்திரத்தில் அந்த திருநீற்றை கொட்டி அதில் கொஞ்சம் சுத்தமான தண்ணீர், முடிந்தால் கொஞ்சம் பன்னீர் சேர்த்து நன்றாக கரைத்துக் கொள்ளுங்கள். இந்த புனித நீரை உங்கள் வீட்டில் இருக்கும் துளசி செடி, வில்வ மரம் அல்லது வேப்ப மரத்தின் வேர்ப்பகுதியில் ஊற்றிவிடுங்கள். இந்த மரங்கள் எல்லாமே தெய்வீக அம்சம் பொருந்தியவை. ஈசனின் பிரசாதம் இந்த மரங்களுக்கு சென்றடைவது என்பது ஈசனுக்கே அந்த பிரசாதம் திரும்பிச் சென்றதாக கருதப்படும். உங்கள் வீட்டில் இந்த மரங்கள் இல்லை என்றால் யார் காலிலும் படாத இடத்தில் இருக்கும் எந்த ஒரு பூச்செடிக்கும் நீங்கள் இதனை தாராளமாக ஊற்றலாம். இரண்டாவது வழி மிகவும் சக்தி வாய்ந்தது. இது உங்கள் வீட்டை தீய சக்திகளிலிருந்து பாதுகாக்கும் ஒரு பெரிய கவசமாக மாறும். அந்த பழைய திருநீற்றை கொஞ்சம் தண்ணீரில் குழைத்து உங்கள் வீட்டின் முதன்மை கதவு படியில், அதாவது நிலைவாசலில் சிறு சிறு பொட்டுகளாக வைக்கலாம். நிலைவாசல் என்பது தெய்வங்கள் உலாவும் இடம். அங்கு சிவனின் திருநீர் இருக்கும்போது எந்த ஒரு கண் திருஷ்டியும் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் உங்கள் வீட்டிற்குள் நுழையவே நுழையாது. மூன்றாவது வழி இன்னும் அளப்பரிய புண்ணியத்தை தரக்கூடியது. நம் வீதியில் போகும் பசுமாட்டிற்கு, அதாவது கோமாதாவிற்கு அந்த திருநீற்றை நெற்றியில் பூசிவிடலாம். பசுமாட்டின் உடம்பில் 30 முக்கோடி தேவர்களும் குடியிருக்கிறார்கள். சிவனின் திருநீற்றை ஒரு பசுவிற்கு பூசுவது என்பது கைலாயத்தில் இருக்கும் ஈசனுக்கே அபிஷேகம் செய்வதற்கு சமமானது. இதில் எவ்வளவு பெரிய புண்ணியம் அடங்கியிருக்கிறது பாருங்கள். இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். உங்கள் வீட்டு பூஜை அறையிலும் இப்படி பழைய திருநீற்று பொட்டலங்கள் சேர்ந்திருக்கிறதா? நீங்கள் வழக்கமாக அதை என்ன செய்வீர்கள்? தெரியாமல் குப்பையில் போட்டிருக்கிறீர்களா அல்லது செடிகளுக்கு ஊற்றுவீர்களா? உங்கள் அனுபவத்தை கீழே இருக்கும் கருத்து பெட்டியில் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் ஒரு சிறிய பதிவு மற்ற சிவபக்தர்களுக்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்காத பல துன்பங்கள் வருகிறது என்றால் அதற்கு காரணம் நாம் செய்யும் இந்த மாதிரி சிறு சிறு தவறுகள்தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், கேளுங்கள். நம் வீட்டில் ஒரு முக்கியமான சொத்து பத்திரமோ அல்லது நகை வாங்கிய ரசீதோ இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை நாம் குப்பையில் போடுவோமா? எவ்வளவு பத்திரமாக இரும்பு பெட்டிக்குள் வைத்து பாதுகாப்போம் அல்லவா? சிவனின் திருநீறு என்பது அந்த சொத்து பத்திரத்தை விட, தங்கத்தை விட பல 1000 மடங்கு உயர்ந்தது. அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடலாமா? கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். அடுத்த முறை உங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்யும் போது இந்த பழைய திருநீற்று பொட்டலங்களை கண்டால் கவலைப்படாதீர்கள். நான் சொன்ன இந்த 3 வழிகளில் ஏதேனும் ஒன்றை பின்பற்றுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் பனிபோல் விலகுவதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். இப்படி திருநீறு அணிவதிலேயே இவ்வளவு ரகசியங்கள் இருக்கும்போது திருநீற்றோடு சேர்த்து சிவனுக்கு மிகவும் உகந்த ருத்ராட்சத்தையும் அணிந்தால் என்ன ஆகும்? திருநீற்றும் ருத்ராட்சமும் இணையும் போது உங்கள் உடலில் ஒரு மாபெரும் தெய்வீக சக்தி உருவாகும் என்று அறிவியல் பூர்வமாகவே நம்பப்படுகிறது. ஆனால் ருத்ராட்சம் அணியும் போது திருநீற்றை எப்படி அணிய வேண்டும்? ருத்ராட்சம் அணிந்த பிறகு திருநீறு அணிய வேண்டுமா? அல்லது திருநீறு அணிந்த பின் ருத்ராட்சம் அணிய வேண்டுமா? இது பலருக்கும் இருக்கும் ஒரு பெரிய சந்தேகம். இந்த கேள்விக்கான விடையில்தான் சிவபெருமானின் மிக பெரும் அருள் பொதிந்து கிடக்கிறது. அதை பற்றியும், திருநீற்றின் நிறத்தை வைத்து, அதாவது வெள்ளை நிறம், சாம்பல் நிறம், கருமை நிறம் என இருக்கும் திருநீற்றின் ரூபங்களை வைத்து அதன் அபார சக்தியை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றியும், திருநீற்றுக்கும் ருத்ராட்சத்திற்கும் உள்ள அந்த பிரிக்க முடியாத ஆன்மீக பந்தத்தை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம். சிவபெருமானின் அடையாளங்களில் மிக முக்கியமானவை 2. ஒன்று அவர் உடல் முழுவதும் பூசியிருக்கும் திருநீறு, மற்றொன்று அவர் கழுத்தை அலங்கரிக்கும் ருத்ராட்சம். இவை இரண்டுமே ஈசனின் அருளை நமக்கு நேரடியாக பெற்றுத்தரும் மாபெரும் பொக்கிஷங்கள். ஆனால் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நம்மில் பலருக்கும் உண்டு. காலையில் குளித்து முடித்ததும் திருநீறு அணிந்த பிறகு ருத்ராட்சம் அணிய வேண்டுமா? அல்லது ருத்ராட்சம் அணிந்த பிறகு திருநீறு அணிய வேண்டுமா? இது பலருக்கும் இருக்கும் ஒரு குழப்பம். இதற்கு ஆகம விதிகள் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றன. நம் அன்றாட வாழ்வோடு ஒத்துப்போகும் ஒரு சிறு உதாரணத்தை பார்ப்போம். நம் வீட்டிற்கு மிக முக்கியமான ஒரு விருந்தினர் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். நாம் என்ன செய்வோம்? வீட்டை சுத்தமாக பெருக்கி துடைத்து நிலைவாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்ட பிறகுதான் அந்த மாபெரும் விருந்தினரை உள்ளே அழைப்போம் அல்லவா? குப்பையான வீட்டில் யாரையும் நாம் வரவேற்க மாட்டோம். அதே போலத்தான் நமது மனித உடம்பு என்பது ஒரு வீடு. இந்த உடம்பிற்குள் சிவபெருமானின் நேரடி அம்சமான ருத்ராட்சம் என்னும் மாபெரும் விருந்தினரை நாம் அழைக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக நமது உடல் என்னும் வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும். தண்ணீரில் குளிப்பது உடலின் அழுக்கை மட்டுமே போக்கும். ஆனால் திருநீறு அணிவதுதான் நமது ஆன்மாவின் அழுக்கை போக்கி உடலை ஒரு கோயிலாக மாற்றும். எனவே காலையில் குளித்து முடித்தவுடன் முதலில் எம்பெருமான் ஈசனை நினைத்து நெற்றியிலும் மார்பிலும் கழுத்திலும் திருநீற்றை அணிந்து கொள்ள வேண்டும். நமது உடல் முழுமையாக தூய்மை அடைந்த பிறகு அந்த திருநீற்றின் மீது படும்படியாக ருத்ராட்ச மாலையை கழுத்தில் அணிய வேண்டும். இதுதான் மிகச் சரியான உன்னதமான முறை. ஏற்கனவே கழுத்தில் நிரந்தரமாக ருத்ராட்சம் அணிந்திருப்பவர்கள் என்ன செய்வது? குளித்து முடித்ததும் கழுத்தில் இருக்கும் ருத்ராட்சத்தை வலது கையால் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு அதன் பிறகே திருநீற்றை எடுத்து நெற்றியில் பூச வேண்டும். திருநீரும் ருத்ராட்சமும் இணையும் அந்த இடத்தில் பிரபஞ்சத்தின் அத்தனை நேர்மறை ஆற்றல்களும் ஒன்று திரண்டு நம்மை சுற்றி கவசமாக மாறும். இங்கே நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன்.
இந்த காணொளியை பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பர்களில் எத்தனை பேர் தினமும் ருத்ராட்சம் அணியும் வழக்கம் கொண்டவர்கள்? நீங்கள் அணிந்திருப்பது எத்தனை முக ருத்ராட்சம்? 5 முகமா அல்லது 6 முகமா என்பதை மறக்காமல் கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ருத்ராட்சம் அணியாதவர்கள் ஓம் நமசிவாய என்று மட்டும் பதிவிடுங்கள். ஈசனின் அருள் கட்டாயம் உங்களை தேடி வரும். அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது திருநீற்றின் நிறங்கள் பற்றிய மாபெரும் ரகசியம். கடைகளிலும் கோயில்களிலும் நாம் பலவிதமான திருநீற்றை பார்க்கிறோம். சில இடங்களில் திருநீறு கைகளில் எடுத்தாலே அப்படியே உதிர்ந்து விழும் தூய்மையான வெண்மை நிறத்தில் இருக்கும். சில கோயில்களில் லேசான சாம்பல் நிறத்தில் இருக்கும். இன்னும் சில இடங்களில், குறிப்பாக ஹோமங்கள் நடக்கும் இடங்களில் கருமை நிறம் கலந்த திருநீறு கொடுப்பார்கள். இந்த நிறங்களுக்கு பின்னால் இருக்கும் சக்தி என்ன தெரியுமா? முழுக்க முழுக்க நாட்டுப்பசுவின் சாணத்தை வெயிலில் காய வைத்து அதை உமி மற்றும் வைக்கோல் கொண்டு எரித்து எந்த ஒரு ரசாயனமும் கலக்காமல் எடுக்கப்படும் தூய்மையான விபூதி நல்ல வெண்மை நிறத்தில் இருக்கும். இதற்கு பஸ்மம் என்று பெயர். இந்த வெண்மை நிற திருநீறு நமது அறியாமையை அழித்து ஞானத்தை வளர்க்கக்கூடியது. மனக்குழப்பங்கள் உள்ளவர்கள், எதற்கெடுத்தாலும் பயப்படுபவர்கள் இந்த வெண்மை நிற திருநீற்றை தினமும் அணிந்து வந்தால் மனம் ஒரு நிலைப்பாட்டை அடையும். லேசான சாம்பல் நிறத்தில் இருக்கும் திருநீறு பொதுவாக யாகசாலைகளில் இருந்தோ அல்லது பல மூலிகைகள் இட்டு எரிக்கப்படும் ஹோம குண்டங்களில் இருந்தோ பெறப்படும். இதில் மூலிகைகளின் மருத்துவ குணங்கள் முழுமையாக அடங்கியிருக்கும். தீராத உடல் வலிகள், நோய்கள் இருப்பவர்கள் இந்த சாம்பல் நிற திருநீற்றை அணிவது மிகச்சிறந்த பலனை தரும். அடுத்து கருமை நிறம் கலந்த திருநீறு. இது பெரும்பாலும் பைரவர் கோயில்களிலோ அல்லது எதிரி தொல்லைகள் விலகச் செய்யப்படும் சிறப்பு யாகங்களிலோ பிரசாதமாக கொடுக்கப்படும். இது தீய சக்திகளை அழிக்கும் ரக்ஷை என்று அழைக்கப்படும். இதை நெற்றியில் அணிபவர்களை எந்த ஒரு தீய கண்திருஷ்டியும் நெருங்கவே முடியாது. பார்த்தீர்களா, திருநீறு என்ற ஒற்றை சொல்லுக்குள் எவ்வளவு பெரிய பிரபஞ்ச ரகசியங்கள் அடங்கியிருக்கின்றன என்று. ஆனால் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த திருநீற்றை அணிந்த பிறகு நாம் செய்யும் சில செயல்கள் அதற்கான அத்தனை பலன்களையும் முழுமையாக அழித்துவிடும். உதாரணமாக, திருநீறு அணிந்து கொண்டு அசைவ உணவுகளை சாப்பிடலாமா? திருநீறு அணிந்திருக்கும் போது கழிப்பறைக்கு செல்ல நேர்ந்தால் என்ன செய்வது? மாலை நேரத்தில் திருநீறு பூசிவிட்டு பின்பு முகத்தை கழுவலாமா? இது போன்ற மிக முக்கியமான நம் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் நடைமுறை சந்தேகங்களுக்கான தெளிவான விடையை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி தெளிவாக பார்ப்போம். திருநீறு அணிந்த பிறகு நமது அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் நடைமுறை சந்தேகங்கள் சிலவற்றை கேட்டிருந்தேன். திருநீறு அணிந்து கொண்டு அசைவ உணவுகளை சாப்பிடலாமா? திருநீறு அணிந்திருக்கும் போது இயற்கை உபாதைகளை கழிக்க நேர்ந்தால் என்ன செய்வது? மாலை நேரத்தில் திருநீறு பூசிவிட்டு பின்பு முகத்தை கழுவலாமா? இவை எல்லாமே நம் மனதில் எழும் மிக முக்கியமான கேள்விகள். இதற்கான தெளிவான விடையை இப்போது எவ்வித ஒளிவு மறைவுமின்றி பார்ப்போம். முதலாவதாக, திருநீறு அணிந்து கொண்டு அசைவ உணவு சாப்பிடலாமா? நமது சைவ சித்தாந்தம் அகிம்சையை வலியுறுத்துகிறது. சிவபெருமானுக்கு படைக்கப்படும் அத்தனை நைவேத்தியங்களும் தூய்மையான சைவ உணவுகள் மட்டுமே. திருநீறு என்பது சிவனின் நேரடி அம்சம். அது ஒரு மாபெரும் தூய்மையின் அடையாளம். அப்படிப்பட்ட புனிதமான திருநீற்றை நெற்றியில் அணிந்து கொண்டு அசைவ உணவை உட்கொள்வது என்பது அந்த திருநீற்றுக்கு செய்யும் மாபெரும் அவமரியாதையாகும். இதற்கு ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் பல 1000 ரூபாய் கொடுத்து ஒரு தூய்மையான வெண்பட்டு வேட்டி அல்லது பட்டுச்சட்டை வாங்கியிருக்கிறீர்கள். அந்த புதுப்பட்டு துணியை அணிந்து கொண்டு சகதியில் இறங்கி வேலை செய்வீர்களா? மாட்டோம் அல்லவா? அந்த பட்டு துணிக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோமோ அதை விட பல கோடி மடங்கு மதிப்பை எம்பெருமான் ஈசனின் திருநீற்றுக்கு நாம் கொடுக்க வேண்டும். எனவே அசைவ உணவு உண்ணும் எண்ணம் இருந்தால் திருநீறு அணிவதை தவிர்த்து விடுங்கள். உணவு அருந்தி முகம் கழுவி வாய்க்கொப்பளித்து உடல் தூய்மை அடைந்த பிறகே திருநீற்றை அணிய வேண்டும். இதுவே முறையான செயலாகும். இரண்டாவதாக, திருநீறு அணிந்திருக்கும் போது கழிப்பறைக்கு செல்ல நேர்ந்தால் என்ன செய்வது? மனித உடல் என்பது பலவிதமான அசுத்தங்களை கொண்டது. இயற்கை உபாதைகள் என்பது மனிதனின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் காலையில் சுத்தமாக திருநீறு அணிந்து அலுவலகத்திற்கோ அல்லது வெளியிலோ சென்றிருக்கிறீர்கள். எதிர்பாராத விதமாக இயற்கை உபாதையை கழிக்க வேண்டி வருகிறது. அப்போது நெற்றியில் திருநீறு இருக்கிறதே என்று பதற வேண்டாம். உள்ளே செல்லும் முன்பு நெற்றியில் இருக்கும் திருநீற்றை அழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இயற்கை உபாதைகளை கழித்த பின்பு கைகளையும் கால்களையும் சுத்தமாக கழுவிவிட்டு சிறிது நீரை எடுத்து நெற்றியில் உள்ள திருநீற்றின் மீது இலேசாக தடவிவிட்டால் போதும். ஈசன் கருணை கடல் மனித உடலின் இயல்புகளை அவர் நன்கு அறிவார். ஆனால் கழிப்பறைக்குள் சென்ற பின்பு புதிதாக திருநீற்றை எடுத்து பூசுவது மட்டுமே முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். மூன்றாவதாக, மாலை நேரத்தில் திருநீறு பூசிவிட்டு இரவில் முகத்தை கழுவலாமா? பலருக்கும் இந்த வழக்கம் உண்டு. மாலையில் விளக்கேற்றும் போது திருநீறு பூசுவார்கள். பின்பு இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் முகம் கழுவும் போது அந்த திருநீறு அழிந்துவிடுமே என்று கவலைப்படுவார்கள். இதில் கவலைப்பட ஒன்றுமே இல்லை. மாலை நேரத்தில், அதாவது அந்தி சாயும் வேளையில் திருநீறு அணிவது வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். அதன் பின்பு நீங்கள் உறங்கச் செல்வதற்கு முன் முகம் கழுவினாலும் தவறில்லை. ஆனால் முகம் கழுவி முடித்த பின்பு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக வலது கை மோதிர விரலால் சிறிதளவு திருநீற்றை எடுத்து நெற்றியின் மையத்தில் இட்டுக்கொண்டு ஈசனின் நாமம் சொல்லி உறங்கச் செல்லுங்கள். அது இரவு முழுவதும் உங்களை எவ்வித தீய கனவுகளும் துர்சக்திகளும் நெருங்காமல் ஒரு இரும்பு கோட்டை போல பாதுகாக்கும்.
இங்கே நான் உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பாக திருநீறு அணியும் வழக்கம் உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? அப்படியே திருநீறு அணியும் பழக்கம் இருந்தால் நீங்கள் எந்த சிவமந்திரத்தை சொல்லி உறங்கச் செல்வீர்கள்? உங்கள் வழக்கத்தை மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பதிலை படிக்க நான் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறேன். இதுவரை அப்படி ஒரு வழக்கம் இல்லை என்றால் இன்றிரவு முதலே சிவபெருமானின் பாதங்களை மனதார நினைத்து திருநீறு அணிந்து உறங்கத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்வில் நடக்கும் மாற்றங்களை நீங்களே கண்கூடாக உணர்வீர்கள். அன்பர்களே, இவ்வளவு நேரம் திருநீற்றின் மகத்துவத்தையும், அதனை எப்படி அணிய வேண்டும், எதில் சேமிக்க வேண்டும், நாம் செய்யும் தவறுகள் என்னென்ன என்பதையும் மிக தெளிவாக பார்த்தோம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு என்று ஞானசம்பந்தர் பாடியது போல திருநீறு என்பது நம்மை பிறவி பெருங்கடலில் இருந்து கரை சேர்க்கும் மாபெரும் படகு. அதனை முழுமையான பக்தியோடும் சரணாகதியோடும் அணியத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்வில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அது பனி போல உருகி மறைந்து போகும். நமது சிவனே போற்றி தளத்திற்கு நீங்கள் கொடுத்து வரும் பேராதரவிற்கும் அன்பிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களின் இந்த தொடர் ஆதரவால்தான் சிவபெருமானின் புகழை பலருக்கும் கொண்டு சேர்க்கும் இந்த ஆன்மீக பயணம் வெற்றிகரமாக தொடர்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் விருப்பம் தெரிவியுங்கள். உங்களின் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும், குறிப்பாக சிவபக்தர்களுக்கும் இந்த காணொளியை பகிருங்கள். நீங்களும் சிவனின் அருளை பெற நமது சிவனே போற்றி தளத்தோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.